சுறுசுறுப்போட தேவன் எனக்கு உதவி செய்வார் என்று பிரயாசப்படுறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். ஆமா, சோம்பேறி கையில் நீ 1000 கோடி கொடுத்தாலும் தங்காதான். புரிஞ்சுக்குங்க. நீ உழைக்க வேண்டும் என்ற உன் சிந்தையில் ஒரு வெளிப்பாடு வரணும். மல்டிபிளிகேஷன், தேவன் என்னை வர்த்திக்க பண்ணுவார் என்ற வெளிப்பாடு வரணும். காற்றை கவனிக்கிறவன் எதை கவனித்துக் கொண்டிருக்கிறாய்? நான் விதைச்சு நான் அறுவடையை பார்த்து உன் கண்கள் உனக்குள்ள ஒரு தரிசனமோ உனக்குள்ள விசுவாசம் இல்லை. நடக்குமோ நடக்காதோ அதெல்லாம் எல்லாருக்கும் சிந்தை வரலாம். ஆனால் அதுக்காக விதைக்காக இருந்துடாத. அதுக்காக சும்மா மட்டும் உட்காந்துட்டு இருக்கிறதாத. விதையை மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் விதையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. நேற்று மாலையில் எனக்கு அதேமாதிரி ஒரு கப்பு வந்துச்சு. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் செய்தி கேட்டது. போன வாரம் நேற்று மாலையில் ஒரு கப்பு வந்துச்சு. என்னென்னு பார்த்தோன்னா அதில் அந்த கப்பில் அழகாக இருந்துச்சு. எடுத்து பார்த்தா கொழுக்கட்டை, மில்லட், ரொம்ப ஹெல்த்தியாக செஞ்ச போன வாரம் என்னுடைய செய்தியை கேட்ட ஒரு தாயார் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. பாஸ்டர் நீங்கள் ருசிச்சு பாருங்கள் எப்படி இருக்குது. நான் போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சொன்னேன், உங்களுக்குள்ளே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு திறமைகள், தாளந்து என்னவோ அதை செஞ்சுட்டு வாங்க, கொஞ்சம் வந்து இன்னொருத்தருக்கு விதைங்கன்னு சொன்னேன். எத்தனை பேர் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். போன வாரம் என்ன சாப்பிட்டுனே எனக்கு தெரியல, நீங்கள் என்ன செய்தி கொடுத்தீங்கன்னே தெரியல. எனக்கு எவ்வளோ பேர் ரிசீவ் பண்ணீங்களா இல்லைன்னு தெரியல. ஆனால் அந்த தாயார் அப்படியே அந்த வார்த்தையில் அப்படியே ஏற்றுக்கொண்டு அவ்வளோ அருமையாக செஞ்சுருந்தாங்க. அந்த வார்த்தைகள் அப்படியே கத்தர அவங்க கையின் பிரயாசங்களை கத்தர ஆசீர்வதிப்பாராங்க. ஆமாம், அது அப்படியே உன்னுடைய தேவன் உனக்குள்ளே கொடுத்துருக்க ஐடியா, உனக்குள்ளே கொடுத்துருக்க விதைகள் எல்லாவற்றையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு ஆயத்தமாக இருக்கணும். ஒன்று தெரியுமா, இன்றைக்கு உலகத்தில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, என்ன இருக்குது? சத்தமாக சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுடைய ப்ராப்ளம், உங்கள் ப்ராப்ளம் இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். சம் ஒன்ஸ் ப்ராப்ளம், மறுபடியும் சொல்ல, சம் ஒன்ஸ் ப்ராப்ளம். ஒருத்தருடைய பிரச்சனை ஒருத்தருடைய ப்ராடக்டாக மாறுது. ப்ராப்ளம் பிகம் ப்ராடக்ட். உங்களுக்கு புரியும்படி சொல்கிறோமா? சிலருக்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவை, சிலர் பணம் வச்சுட்டு சொல்கிறாரு, இவங்களுக்கு பண தேவை இருக்குது. அந்த பண தேவையை அவர் ஃபினான்சியராக மாறி அந்த பண தேவையை அவர் சந்திக்கிறாரு. அவர் ப்ராடக்டாக அதை மாற்றுறாரு. புரியலையா? புரிஞ்சிச்சா? ஐயோ, எனக்கு வண்டியிலே இவ்வளோ நடந்து போனோமே, என்னை கொஞ்சம் அங்கே ட்ராப் பண்ணிவிடுவீங்களா, என்னை கொஞ்சம் கொண்டு போய் அங்கே விட்டுருவீங்களா என்று நம்ம சொன்னோம். டாக்ஸி, கால் டாக்ஸி உருவாச்சு. நான் சொல்கிறது புரியுதா? இங்கே கொண்டு போய் அங்கே விடுறது, பஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் டிபார்ட்மெண்ட் எப்படி உண்டாச்சு, ஒரு இடத்துல கொண்டு போய் விடுவது, சும்மா விடுறதில்ல, அதுக்கான பணத்தை செலுத்துகிறோம். ஒருத்தருடைய ப்ராப்ளம் இன்னொருத்தருடைய ப்ராடக்டாக மாறுது.